ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்மளுடைய மிஸ் பேசி தமிழ் கிச்சனில் ரொம்பவே டேஸ்டியாக கமகமன் வாசனையோட சால்மன் ஃபிஷ் ஃப்ரை இந்தியன் ஸ்டைலில் பண்ண போகிறோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ ஒவ்வொன்றும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இப்போ நான் 4 சால்மன் ஃபிஷ் எடுத்து கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு ஒரு தட்டில் எடுத்து வச்சுருக்கேன். இது ரொம்பவே சுலபமாக சுத்தம் பண்ணிடலாம். இப்போ இந்த சால்மன் ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறதுக்காக நம்ம ஃப்ரெஷ் மசாலா அரைச்சி எடுத்துக்க போகிறோம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்தாச்சு. ஒரு ஸ்பூன் சீரகம், ஒரு ஸ்பூன் மிளகு, இப்போ வந்துட்டு அரை ஸ்பூன் அரிசி மாவு எடுத்திருக்கேன். இது மசாலா உதிராமல் ஒட்டி பிடிக்கிறதுக்காக, இந்த கிறிஸ்பிக்காக அரை ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்திருக்கேன். 1.5 ஸ்பூன் நம்ம காஷ்மீரி சில்லி பவுட்ரு எடுத்திருக்கேங்க. நீங்கள் நார்மலாக வந்துட்டு மிளகாய் பொடி சேர்க்கணுன்னு சொன்னால் நம்ம சமையலுக்கு உபயோகப்படுத்துவோம் இல்லையா, அந்த 1 ஸ்பூன் அளவு கூட சேர்த்துக்கலாம். இது நல்ல கலர் கொடுக்கும், அதனால் நான் இந்த பொடி 1.5 ஸ்பூன் சேர்த்துருக்கேன் காஷ்மீரி சில்லி பவுடர். இப்போ அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, 4 பூண்டு பற்கள், அரை எலுமிச்சப்பழம், அதை நாம் புழிஞ்சு விட்டுக்கலாம். இந்த மாதிரி ஃப்ரெஷ் மசாலா நம்ம அரைச்சி ஃபிஷ் ஃப்ரைக்கு சேர்க்கும்போது அதோட மனமும் சுவையும் ரொம்பவே நல்லாயிருக்குங்க. இப்போ நம்ம அரைச்சாச்சு. இந்த ஃபிஷ் பார்த்திங்கன்னு சொன்னால் கொஞ்சம் கெட்டித்தன்மையாக இருக்கிறதுனால நம்ம இப்போ ஃபோர்க் வச்சுட்டு நம்ம குத்தி எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி பண்ணுறதுனால நல்லா மசாலா ஃபுல்லாகவே இறங்கிடும். இந்த மீனுக்குள்ளே மசாலா இறங்கிட்டு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு அரை மணி நேரம் ஊறினாலே போதும். இப்போ நம்ம ஃபோர்க் வச்சு குத்தி எடுத்துக்கலாம். 2 பக்கமே திருப்பி விட்டுட்டு ஃபோர்க் வச்சு குத்தி எடுத்துக்கலாங்க. அந்த சதக்குள்ளே பார்த்திங்கன்னா நல்லா மசாலா இறங்கிட்டு அந்த ஃப்ரை பண்ணும்போது நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னு சொன்னால் நம்ம இந்த மாதிரி எந்த மீனுக்குமே இது மாதிரி பண்ணிக்கலாங்க. அது வந்து டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரை பண்ணும்போது. இப்போ நம்ம ஃபிஷ்ஷில் அப்ளை பண்ணிடலாம் மசாலாவை. இதே மாதிரி 4 மீன்களுக்குமே நம்ம வந்துட்டு மசாலா தடவி எடுத்துக்கலாங்க. இப்போ 4 மீன்களுக்குமே நம்ம மசாலா அப்ளை பண்ணியாச்சு. இது கொஞ்ச நேரம் இருந்தாலே போதும், நல்லா மசாலா இறங்கிடும். உடனே வந்துட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் நம்ம. பார்க்கும்போதே நல்ல ஒரு கலர்ஃபுல்லாக நல்லா இருக்குது பாருங்களேன். இந்த டைமில் நம்ம ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா, நார்மலாக அந்த ஆயில் சேர்த்துக்கலாம். இது ஷாலோ ஃப்ரை தாங்க பண்ண போகிறோம், டீப் ஃப்ரை பண்ண போகிறதில்ல. நம்ம டீப் ஃப்ரை பண்ணோம் அப்படின்னு சொன்னால் அது வந்துட்டு மசாலா எல்லாமே உதிர்ந்துடும். இந்த மாதிரி பெரிய மீன்களுக்கு வந்துட்டு நம்ம ஷாலோ ஃப்ரை தான் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ ஆயில் வந்துட்டு நல்லா காஞ்சி வரட்டும். அது பார்த்தாலே தெரியும் நம்மளுக்கு ஆயில் நல்லா காஞ்சி வந்துடுறது. பாருங்கள், நல்லா ஆயில் காஞ்சிருச்சு. இந்த டைமில் நம்ம இந்த மீன் எடுத்துட்டு இங்கே போட்டுக்கலாம். நம்ம பெரிய பெரிய மீனாக இருக்கிறனால நம்ம 2 பொரிச்சு எடுத்துக்கலாங்க. நம்ம கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம சிம்மில் வைக்காமல் அதிகமாக வச்சோம் அப்படின்னு சொன்னால் அது வந்துட்டு சீக்கிரமாகவே
வெளியில் வெந்துடும், உள்ளே வேகாமல் இருக்கும். அதனால் சிம்மில் வச்சுட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்தால் ரொம்பவே நல்லாயிருக்குங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான சால்மன் ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.